இப்ப மாதிரி இல்ல. அந்த காலமே வேறதான். நானும் ராணுவும் தினமும் யாருக்கும் தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட ஓடி போயிடுவோம். ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு தடவை திருவிழாக்கு போனோமே, ரங்கராட்னத்துல உட்கார்ந்தப்ப நீ எவ்வளவு பயந்து போயிட்ட கடவுளே. நான் பயந்து போனேனா? என்ன என்னவா? நான் இல்ல, நீ தான் பயந்து போன. ஞாபகம் இருக்கா உனக்கு? பயத்துல கெட்டியா என்னோட கைய கூட பிடிச்சுக்கிட்ட. அப்படின்னா சின்ன மாமி யார் கையை பிடிச்சிட்டாங்க? உங்க கையா? உங்களோட கையவா? அட ஆமா, ராட்னத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் கூட அவ என் கைய விடவே இல்ல. ஓ, ராட்னத்தை நிறுத்தினதுக்கு அப்புறமா அவங்க உங்க கைய விடலையா? ஏய், ரிப்பீட் டெலிகாஸ்டா? ரொம்ப முக்கியமா எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணணுமா? அப்புறம் ராணு கடைசியா என்னோட கைய விட்டாளா? அப்பதான் நான் பார்த்தேன் ராணுவோட நகம் என் கைய கீறி இருந்தது. நகத்தை வச்சு கைய கீறிட்டாங்களா? அப்படியா? அதெல்லாம் யாரோட தப்பு? உன்னோட தப்பு தான். நீதான் என்ன திருவிழா கூட்டிட்டு போன. நீதானே ராட்னத்துல உட்கார வச்ச. அப்படியா? திருவிழாக்கு போனவன் யாரும் அப்படியே பிடிச்சாங்க? நீதான் ரெட்டவாளு. நீதான்டா வாளு. போதும் போதும், தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? சரி சரி, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. அப்பா என்னப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே. எவ்வளவு அழகா மலரும் நினைவுகள்லாம் சொல்றாங்க. திருவிழா, ரங்கராட்னம். ஆக்சுவலி அப்ப நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம்ல, அப்பெல்லாம் ராணிக்கு எப்பவும் பிடிவாசம் பிடிப்பா. என் ஐஸ்கிரீமோட முதல் பைட்ட இவ தான் சாப்பிடுவா. அப்படியா? அப்புறம் வேற என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சரி சரி, ராத்திரி பூரா இப்படியே கதை கேட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் விடிஞ்சிரும். போங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. போங்க. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. நீ அவன் கூட ரங்கராட்னம்லாம் சுத்திருக்கியா? இது வரைக்கும் என் கூட வந்ததே கிடையாது. அது என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னங்க நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? ராணு, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் ஸ்டுடியோக்கு போனோமே போட்டோ எடுத்துக்கலான்னு? ஹெலிகாப்டருக்கு பின்னால. that photo is still lying with me. எங்க ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு போட்டோ கொடுங்களேன். என்ன அம்மாவோட ஒரு பழைய போட்டோ கூட எங்க கிட்ட இல்ல. அதனால ஒரு உங்க அம்மா போட்டோவை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? ஹால்ல மாட்டி வைக்க போறியா? போட்டோவா? அது மொஹித், என்னப்பா இதெல்லாம்? திருவிழாக்கு போனோம், ரங்கராட்னம் சுத்தணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு. ஒன்றும் இல்லை, இந்த பழைய விஷயங்கள்லாம் சின்ன பசங்களுக்கு முன்னாடி பேசுவாங்களா? So what? சின்ன வயசு விஷயங்களை சின்ன பசங்க கிட்ட ஷேர் பண்றதுல என்ன தப்பு? ஒரு நிமிஷம். சின்ன வயசு விஷயம்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுனா சின்ன வயசு. அப்ப நமக்கு ஒரு 7-8 வயசு இருக்குமா? இருக்குமே. எங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பாவும் எங்களை திருவிழாக்கு கூட்டிட்டு போனாங்க. ராட்னத்துல சுத்த வச்சாங்க. வேற என்ன? சித்தப்பா, நீங்க என்ன நினைச்சீங்க? வாய மூடுறா. சந்தோஷமா? சரிமா, சரி. ஆச்சு. OMG, இவ பாட்டி பண்ணிட்டாளா? இல்ல சுசு பண்ணிட்டா. கொடுங்க, நான் டைப்பர் மாத்துறேன். இல்ல நீ தொடக்கூடாது இவள. நீயும் நிஷாவும் குஷி மேல கை வைக்கவே கூடாது. முதல்ல இங்கிருந்து போ. நீ ராதா ப்ளீஸ். அதான் சொல்றேன்ல, போ. நான் எல்லாம் பாத்துக்கிறேன். இது எப்படி போடுறது? உங்களுக்கு டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ண தெரியாதா? தெரியாது. வாட்? உங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ண கூட தெரியாதா? பட் தீபக் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு நீங்க நிறைய டைப்பர்ஸ் மாத்திருப்பீங்களே. இல்ல, நான் எதுவுமே செய்யல. அப்புறம் எப்படி நீங்க தீபக்க வளர்த்தீங்க? நான் எங்க அவனை வளர்த்தேன்? அந்த நேரத்துல அவனை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கியிருக்கேன். தலையெழுத்து, வேற வழி இல்லைன்னு அவனை பெத்து போட்டேன், அவ்வளவுதான். தீபக்க பெரிய அண்ணியும் சின்ன அண்ணியும் சேர்ந்து வளர்த்தாங்க. ராதாட்ட அவன் குழந்தையா இருக்கும்போது அவனை கையில தூக்கி கொஞ்சணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா?